ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானுவாவோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் டே கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மானுவாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு ஆல்ரெடி 55 வயசு ஆயிருச்சு, இது என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ், நான் இந்நேரம் என்னோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனால் இப்போ நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என்னோட லைஃபே ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு முன்னாடி 2-3 டிராகன் நம்ம ஹீரோவை முறைச்சு பார்த்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா விட மாட்டேங்கிறீங்க, சரி வாங்க உங்க கதையை முடிச்சுட்டு நான் ஒரேடியா ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சண்டைக்கு ரெடியா வரான். அப்போ அந்த 3 டிராகன்ஸும் டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் சண்டைக்கு ரெடி ஆயிட்டு வாங்கடா வாங்க இன்னைக்கு ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ண போயிட்டு, உங்க எல்லாத்துக்கும் ஸ்வாடு மாஸ்டர் அப்படி இல்லைன்னா ஸ்வாடு காட் அவங்கள பத்தி தெரியும், ஆனா உங்க யாருக்கும் ஸ்வாடு ஜீசரை பத்தி தெரியாது. அது நான் தான். எனக்கே அந்த பேர் வந்துச்சுன்னா நான் ஒரு நத்த மாதிரி இந்த ஸ்வாட்மேன்ஷிப்ல இருக்க எல்லாத்தையுமே பொறுமையா தான் கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே ஸ்வாட பத்தி கத்துக்கிட்டது மட்டும்தான். அப்புறம் நான் ஸ்வாட்மேன்ஷிப்பை கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? சரி என்னை பத்தி கொஞ்சம் சொல்றேன் வாங்க பிளாஷ்பேக் போலாம் அப்படின்ட்டு இந்த டீமன்ஸை நான் என்னோட லைஃப்ல அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த டீமன்ஸ் கிட்ட என்னோட அம்மா மாட்டிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட அம்மாவும், சான்ஜியான் கண்ணா நீ ஒன்னும் பயப்படாத, நான் நல்லா தான் இருக்கேன், எல்லாமே கூடி சீக்கிரம் சரியாயிரும், நீ இங்க இருந்து ஓடு அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அம்மா இல்ல நீங்களும் வாங்க அப்படின்னு ஷாக் ஆகி நின்றுக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த டீமன் நம்ம ஹீரோட அம்மாவை கொன்னுருச்சு. நம்ம ஹீரோவும் இல்ல இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு ஷாக்லயே உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ அங்க இன்னொருத்தனும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான். நம்ம ஹீரோவும் அங்க கத்தனவனை பார்த்துட்டு இல்ல இவங்க எல்லாத்துக்கும் கூட என் ஃபேமிலியோட நிலைமை தான், இங்க இருக்க மக்கள் எல்லாருமே கொடூரமா கொல்லப்படுறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இந்த கிரேட் மான்ஸ்டர்ஸ் தான். இப்போ எங்க கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா இந்த உலகத்தையே இந்த மான்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஒரு டீமன் கொல்ல போகுது. நம்ம ஹீரோவும் ஓ இதுதான் என்னோட முடிவா அப்படின்னு அவனோட முடிவை ஏத்துக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த மான்ஸ்டரை யாரோ பீஸ் பீஸா வெட்டிட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இது என்ன உண்மையா, நான் இன்னும் உயிரோடவா இருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆவறான். அப்ப நம்ம ஹீரோவை வந்து காப்பாத்தனால அவனும் நீ நல்லா இருக்கியா தம்பி அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அழுதுகிட்டு அப்பதான் ஒரு மிராக்கல் நடந்துச்சு அப்படின்னு இப்போ பிரசன்ட்ல ஒரு டிராகனோட கதையை முடிச்சுட்டு, நான் அன்னைக்கு பார்த்த ஹீரோ மாதிரி என்னால எப்பவும் மாற முடியாது, ஆனா நான் அதுக்காக விட்டு கொடுக்கல, என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், ஆனா நான் என்னதான் எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸை கொன்னு கூச்சி இருந்தாலும் என்னால ஒரு துளி கூட ஸ்ட்ராங் ஆகவே முடியல, அது மட்டும் இல்லாம என்னோட காம்ரேட்ஸ் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே இறந்து போனாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு அங்க வந்த 3 டிராகனையும் கொன்னுட்டு கொஞ்சம் விட்டுருந்தா இந்த டிராகன் என்னையே கொன்னு இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தா ஏன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா நான் ஒரு 55 வயசான ஓல்டு மேன், என்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும், என்னால முடியலடா மூச்சு வாங்குதுடா அப்படின்ட்டு என்னது இது முடியலையா டேய் நீ யாரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா இன்னொரு டிராகன் நம்ம ஹீரோ முன்னாடி மலை மாதிரி நின்னுட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க, என்னோட ஃபெயிலியர் லைஃப் இங்கவே முடிய போதாட்டங்குது அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டிராகனும் நம்ம ஹீரோ மேல அதோட டிராகன் பர்த்தை யூஸ் பண்ண போகுது. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாம ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுக்கிட்டு இப்போ என்கிட்ட என்னோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எனக்குன்னு ஒரு ட்ரீம் கூட கிடையாது, ஆனா ஒன்னே ஒன்னு இருக்கு, அதுதான்டா என் லைஃப் ஃபுல்லா ஏற்பட்ட ரிக்ரெட்ஸ், சரி இப்ப கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல, எப்படி நான் சாக போறேன் அப்படின்ட்டு இப்ப மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த டைமை ரீவைண்ட் பண்ண முடிஞ்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த இடத்த ஜூம் அவுட்ல காட்டுறாங்க. பார்த்தா நிறைய டிராகன் செத்து போயிருக்கு. இப்போ ஒரு டிராகன் நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு டிராகன் பர்த்தை யூஸ் பண்ணுச்சுல்ல, அந்த டிராகனையும் நம்ம ஹீரோ கொன்னு அந்த டிராகன் மேல நின்னுட்டு இருக்கிறான். இது வந்து ஒரு டஞ்சன் அடங்குது. அப்ப அந்த டஞ்சன்ல இருந்து கங்கராச்சுலேஷன்ஸ் நீங்க இந்த எல்டர் டிராகன் லியார் ஸ்டேஜை முடிச்சிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ அந்த டிராகனை கொன்ன போஸ்ட்லயே நின்னுக்கிட்டு எனது சீரியஸாவா, ஏன்டா டே கடைசியா எனக்கு 60 வயசு ஆகும் போது தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை கிளியர் பண்ணுமா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்ப நம்ம ஹீரோவும் சரி கொஞ்சம் டைம் இருக்கு வாங்க நான் என்ன பத்தி சொல்றேன் அப்படின்ட்டு, என்னோட பேரு தியோன் ஜோன் ஷின், நான் இந்த ஸ்வாட்மேன்ஷிப் அப்படிங்கிற தனிமையான பாதையை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. இந்த 30 வருஷத்துல என்னோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னா நான் இந்த கான்டினென்ட்ல இருக்க டாப் 100 டொமஸ்டிக் ரேங்குக்குள்ள வந்திருக்கேன். இதுவே நான் இந்த கான்டினென்ட்டை விட்டு வெளியே போனா நான் ஒண்ணுமே இல்ல, நான் தான் வீக்கா இருப்பேன். இந்த வேர்ல்டுல நிறையவே கிரேட்டஸ்டான வாரியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் அது என்னதுடா ஒரு ஸ்கில் புக்கா, இந்த டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு ஒரு ஸ்கில் புக் டிராப் ஆயிருக்கா, நான் வந்து டிவோரோட ஆர்டிஃபேக்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்
பண்ணுவேன். ஆனா இப்போ ஒரு ஸ்கில் புக் கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ணட்டும்? இந்த டிவோர்டு ஆர்டிஃபேக்ட் அப்படிங்கிறது இப்போ இந்த டஞ்சனை நம்ம ஹீரோ கிளியர் பண்ணதும் ஒரு ஸ்கில் புக் டிராப் ஆயிருக்குல்ல, அதே மாதிரி வேற ஒரு டஞ்சனை கிளியர் பண்ணா அந்த ஆர்டிஃபேக்ட் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஹீரோவும் சரி இது என்னதுடா புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து லேட் ப்ளூமிங் ஆஃப் சோலார் அப்படிங்கிற கான்ஸ்டலைசேஷன் இங்க வருது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ அந்த கான்ஸ்டலைசேஷன் வந்து லேட் ப்ளூமிங் சோலார் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை அக்னாலஜ் பண்ணிருக்கு. அதுவும் எஸ்பெஷலா இப்போ ஒரு ஃபினிஷிங் மூவ் பண்ணல, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் இந்த லேட் ப்ளூமிங் ஆஃப் சோலார் இவன் என்னடா ரொம்பவே அலப்பறையோட வந்து இறங்கியிருக்கான். இந்த கான்ஸ்டலைசேஷன் என் கூட கான்ட்ராக்ட் போடவா வந்திருக்கான். சரி நீ இங்க வந்ததுக்கே ரொம்ப தேங்க்யூ. என்ன மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் ஸ்வார்ட்மேன்ஷிப்பை பார்க்க வந்தது எனக்கு பெருமை தான் அப்படின்ட்டு இந்த லேட் ப்ளூமிங் அப்படிங்கிற டைட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம லெவல் 850க்கு போகும்போது நம்ம கிட்ட இருக்க ஆர்டிஃபேக்டோட எஃபெக்ட் 100% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நம்ம எப்போ 900 லெவலுக்கு போறோமோ அப்போ நம்ம கிட்ட இருக்க ஆர்டிஃபேக்டோட எஃபெக்ட் அது 200% இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இப்ப எதுக்குடா நீ வந்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட லெவல் 650 தான். அப்போ அங்க தென்னை மரம் மாதிரி வந்த கான்சலேஷனும் தம்மா தூண்டு எலிகுட்டியாட மாறிட்டான். நம்ம ஹீரோவும் டேய் நீ இங்க வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் இருக்க எக்யூப்மெண்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ணட்டும்? நானே 650 லெவல்ல தான் இருக்கேன், என்னை வச்சு காமெடி ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறான். அப்போ அந்த கான்சலேஷனும் நம்ம ஹீரோட்ட டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னால அது முடியும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுறா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி ரைட்டு என்னை விடமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, நானும் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு இந்த டிவோர் ஆர்டிஃபேக்ட் இதை வந்து நான் என்னோட பவரை அவேக்கன் பண்ணோட்டி இந்த ஸ்கில் புக்ல இருந்து ஸ்கில்லை எடுத்துக்கலாம். நானும் என்னோட அபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர்டிஃபேக்ட் எல்லாம் வச்சு ஒரு சாப்பாடே செஞ்சு பார்த்துட்டேன். ஆனா ஒன்னும் வேலையாவல, நான் டிப்ரெஷனுக்குள்ள போனதுதான் மீதி. ஆனா இப்ப 30 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எப்படியோ கடைசியா இதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்கில் புக்ல மானா சிங்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த ஆர்டிஃபேக்டோட டயர் என்னவோ அதுக்கு ஏத்த அளவு இந்த டிவோர் ஆர்டிஃபேக்ட் ட்ரிகர் ஆகும். ஆனா நான் இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. எல்லாருமே சீக்கிரமா இந்த ஸ்கில் புக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கத்துக்கிட்டு அவங்களுக்கான கரெக்டான ஸ்கில் எடுப்பாங்க. ஆனா நானே என்னோட மொதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சு. அப்புறம் இந்த ஸ்கில் புக்ல இருந்து எனக்கு ஏதாவது பவர் கிடைக்கணும் பார்த்தா ஒண்ணுமே கிடைக்கல, என்னன்னா ஏமாத்துறீங்களாடா அப்படின்னு அந்த ஸ்கில் புக்கை கடுப்புலயே தூக்கி ஏறான். அப்போ அந்த கான்சலேஷனும் டேய் நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி ரைட்டு என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்ககிட்ட ஃபுல்லாவே ரிக்ரெட்ஸ் மட்டும்தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே அந்த ஸ்கில் புக்கை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லையே அடங்குது, ஆனா நீ ஏன் உன்னோட மானா சிங்கை இன்னொரு டைம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது இன்னொரு டைமா, டேய் என்னடா இன்னொரு டைம் அப்படிங்கிறீங்க, நான் எவ்வளவு டைம் ட்ரை பண்ணிருப்பேன் தெரியுமா, இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 60 வயசு ஆகுது, நான் என்னோட 30 வயசுல இருக்கும் போதும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணு தான் சொன்னீங்க, இப்போ 60 வயசுல ஒரு அங்கிளா இருக்கும் போதும் இன்னொரு டைம் ட்ரை பண்ணுன்னு தான் சொல்ற, அட போடா உன்னை திட்டி என்ன ஆக போகுது, நீ வெறும் கான்சலேஷன் தானே, ஹியூமன்ஸோட லைஃபை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு தேவையில்லாம உன்கிட்ட கத்துறது எனர்ஜி லாஸ் தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த கான்சலேஷனும் டேய் நான் லேட் ப்ளூமிங் சோலாரை சேர்ந்தவன், நாங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 டைம் யோசிப்போம், உங்ககிட்ட வரதுக்கு முன்னாடியும் 1000 டைம் யோசிச்சிருப்போம், நாங்க ட்ரை பண்ணி எதுவுமே தப்பா போனதில்லை அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் டே தம்பி நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு, நீங்க எதுவும் தப்பா பண்ண மாட்டீங்கன்னா அதை அப்படியே வச்சுக்காங்க, ஆனா இப்ப ஏற்கனவே எனக்கு எக்கச்சக்கமா வயசாகி போச்சு, அதை எதையும் மாத்த முடியாது அப்படிங்கிறான். அப்போ அந்த கான்சலேஷனும் நீ என்னடா பேசுற அப்படின்னு ஷாக்லயே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்குது. நம்ம ஹீரோவும் நான் சின்ன பையனா இருந்தப்ப என்னை காப்பாத்தின ஹீரோ மாதிரி என்னால எப்பவுமே மாற முடியாதடங்குது அப்படின்ட்டு நானும் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா என்னால ஒண்ணுமே முடியல, நான் இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், அது மட்டும் இல்லாம நான் இப்ப ஒரு 55 வயசான அங்கிளாவும் மாறிட்டேன், இதெல்லாம் நான் எங்க இருக்கும் போதே யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த கான்சலேஷனும் என்னது எங்கா ஐடியா மாட்டிருச்சு அப்படின்னு ஒரு ஸ்மைல போடுது. நம்ம ஹீரோவும் நான் இப்ப ரிட்டையரும் ஆக போறேன், சரி உங்ககிட்ட புலம்புறதும் டைம் வேஸ்ட் தான், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட போறாங்க, நீ இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கிறான். அப்போ அந்த கான்சலேஷனும் அதோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு அவ்வளவு ஈஸியா நான் எப்படி போக முடியும், நாங்க எடுத்த முடிவை என்னைக்குமே தப்பா போவாது அப்படின்னு ஏதோ மேஜிக் பவரை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணுது. நம்ம ஹீரோவும் ஐயோ நீ என்ன பண்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு மாதிரி கரைய ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த கான்சலேஷனும் எப்போ அங்கிளே பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நான் லேட் ப்ளூமிங் சோலாரா சேர்ந்தவன், நாங்க உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனக்கு லாஸ்டா ஞாபகம் இருந்தது, எனக்கு 55 வயசாகி நான் ஒரு ஓல்டு மேனா மாதிரி கிட்டத்தட்ட என்னோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிட்ட வந்துட்டேன், ஆனா திடீர்னு டைம்
ரீவைண்ட் ஆனிச்சு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஒரு கண்ணாடிக்காரனும் இந்த டஞ்சன்ஸ் அப்புறம் கேட்ஸ் இதெல்லாம் அப்பியர் ஆனிச்சு. இந்த பிளேஸ்ல அவேக்கன் ஆவறீங்கள நாங்க பிளேயர்ஸ் அப்படிம்போம். என்னோட பேரு ஜியோமின் பார்க். நான் வந்து த பிளேயர் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஜர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மேம் உங்களோட ஸ்கில் என்ன டயர் அப்படின்னு நீங்க ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அங்க ஒரு லேடியும் இப்ப என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க யாருன்னா ஹியோன்ஜூ ஹான். இவங்க வந்து ஹியோன்ஜூ ஹான் கார்பரேஷனோட சிஇஓ. அப்ப அந்த கண்ணாடிக்காரனும் ஸ்கில்ஸை பத்தி நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஹியோன்ஜூ ஹான் அப்படிங்கிறவங்களும் இந்த டஞ்சன்ஸ் தான் ஒரு பிளேயரோட ஃபவுண்டேஷன். அவங்களோட டெவலப்மெண்ட்ஸ்க்காக தான் இந்த டஞ்சன்ஸை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த கேட்ஸ் அப்படிங்கிறது இது வந்து வேற ஒரு டைமென்ஷன் கூட லிங்க் ஆயிருக்கும். வேற ஒரு ரிலத்துக்கே நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால பிளேயர்ஸா இருக்க எல்லாருமே இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் டிவியை பார்த்துட்டு இந்த டைம்ல இந்த டஞ்சன்ஸை பத்தி இவ்வளவு நாலேஜ் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்னால நம்பவே முடியல. நான் திரும்ப வந்துட்டேனா? நான் இங்க வந்து கிட்டத்தட்ட 4 நாள் ஆகுது. நான் திடீர்னு 30 வருஷத்துக்கு பின்னாடி திரும்ப வரவும் என்னோட கான்சியஸையே ஃபுல்லா இழந்துட்டேன். நான் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்தா ஏதோ சின்ன பையன் உடம்புல நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் இந்த 30 வருஷமா வாழ்ந்த என்னோட மெமரிஸ் ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. அடுத்த 30 வருஷத்துக்கு என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன எதுக்காக அந்த கான்சலைசேஷன் திரும்ப என்னோட 25 வயசுக்கு அமுச்சு வைக்கணும்? சரி எதா இருந்தா அந்த கான்சலைசேஷன் வந்து கொஞ்ச நேரத்துல ஒரு மிராக்கலையே நடத்திட்டு போயிட்டான். அப்புறம் இப்ப உண்மையை சொல்லணும்னா நான் இன்னுமே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கேன். இருந்தாலும் என்னால இப்படியே இந்த ரூமுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் திரும்ப ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்புறம் இந்த டிராகர் ஆஃப் வெனமஸ் இது ஒரு பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்ட் மட்டும்தான். இந்த டிராகர் லக்கிலி நான் திரும்ப வரும்போது என்கிட்ட இருக்கு. இந்த பிரான்ஸ் டயர் ஆர்டிஃபேக்ட் ஒரு குப்பை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இந்த ஆர்டிஃபேக்ட்ல யாருக்குமே தெரியாத ஹிடன் ஸ்கில் ஒன்னு இருக்கு. இந்த டிராகர்ல இருக்க எல்லா பவருமே ரொம்ப லோ டயரான பவர்ஸ். ஆனா இந்த டிராகர்ல இருக்க முக்கியமான பவரே அந்த ஹிடன் ஸ்கில் தான். இந்த டிராகர்ல நம்மளோட மானாவை சிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவோம். இந்த ஸ்பேஸ் நம்மளோட மைண்டுக்கும் இந்த டிவோரிங் ஆர்டிஃபேக்ட்டுக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ். நான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒவ்வொரு டைமுமே நெர்வஸா தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு என்ன சாப்பாடு வரப்போகுதுன்னு ரொம்பவே பயமா இருக்கும். அப்படின்ட்டு இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். டிராகர் ஆஃப் வெனமஸை நீங்க அப்சர்வேஷன் பண்றதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அங்க பார்த்தா ஒரு முழு சிக்கனா வறுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவும் சந்தோஷத்துல என்னது ரோஸ்டட் பார்பிக்யூ சிக்கனா? நான் கூட ஏதோ ஒரு ரெகுலரான டிஷ் காய்கறியில செஞ்சது அப்படி இல்லைன்னா சூப் ஏதாவது வரும்னு பார்த்தா தக்காளி சிக்கன் வந்து இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் போட்டு வெளுத்து காட்டுறான். நம்ம ஹீரோ அந்த சிக்கனை சாப்பிட்டதும் நீங்க இந்த வெனமஸ் டிராகரை அப்சர்வ் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு டீமன் பேஷ் அப்படிங்கிற ஹிடன் ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்பதான் தெம்பா இருக்கு. என்னதான் நமக்கு ஒரு ஹிடன் ஸ்கில் கிடைச்சிருந்தாலும் இந்த டிராகன் மறைஞ்சு போயிருது. சரி எப்படி இருந்தாலும் நாம இந்த டிராகரை யூஸ் பண்ண போறது இல்ல. அப்புறம் இப்ப மொத டைம் எனக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. என்னால அதை யூஸும் பண்ண முடியும். இப்போ நான் கிளம்புறதுக்கான டைம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு டஞ்சன் 85 அப்படிங்கிற இடத்துல டேகியோன் ஷாங் யுன் அப்படிங்கிறவங்களோட டீமை காட்டுறாங்க. அப்ப அங்க ஒருத்தனும் அறக்க பறக்க கேப்டன் கேப்டன் யுன் அப்படின்ட்டு ஓடியாரான். அப்ப அந்த யுன் அப்படிங்கிறவனும் மியூல் கேப்டன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனும் கேப்டன் நம்ம டீம்ல இருக்க ஒருத்தனை பத்தி இப்பதான் நமக்கு தெரிய வந்துச்சு. அவன் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ண நியூபி. அவன் ஜாயின் பண்ணியே 3 நாள் தான் ஆகுதான். அவனோட பேரு சியோன்ஜூ ஷின் அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும் ஓ சியோன்ஜூனா, அவனை பத்தி நீ கவலைப்படாத, அவனையும் இந்த பிளேயர் டீம்ல சேர்த்திக்கோ அப்படிங்கிறான். அப்ப அவனும் கேப்டன் நீங்க என்ன சொல்றீங்க, அவனை எப்படி உங்க டீம்ல போறது அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும் டேய் நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் அவனை அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அவன்லாம் வாயை பொளந்துட்டு என்னது அப்ரூவ் பண்ணிட்டீங்களா கேப்டன், உங்களுக்கு என்ன மூளை ஏதோ குலையும் போச்சா? அவன் அவேக்கன் ஆகி 3 நாள் தான் ஆகுதான். அது மட்டும் இல்லாம அவன் பிளேயர் அகாடமில இருந்து இன்னும் கிராஜுவேட் கூட ஆகல. அந்த மாதிரி ஒருத்தனை எப்படி உங்க டீம்ல சேர்க்கறது? இது நியாயமே இல்ல. அவன் ஈஸியா அங்க இருக்க லூட் எல்லாம் எடுத்துட்டு போயிருவான் அப்படின்னு அந்த கேப்டன் கிட்ட கத்திட்டு இருக்கிறான். அப்ப அந்த கேப்டனும் சரி ஓகே மிஸ்டர் மியூல் கேப்டன் அப்படின்னு போய் அவனை மிரட்டுறான். அவனும் ஷாக் ஆயிட்டு கேப்டன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும் அவனுக்கு நிறைய லூட் போயிரும் தானே நீ கவலைப்படுற, ஆனா நான் என்னோட டீம்மேட்ஸோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் அவங்களுக்கான லூட்ஸை நான் கொடுப்பேன், அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு அவனை மிரட்டுறான். அப்ப அவனும் கேப்டன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி லூசர்ஸ் எல்லாம் எதுக்கு தான் டீம்ல சேர்த்திக்கிறானுங்களோ தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த கேப்டன் எல்லாம் இவன் பண்றதுதான் சரின்னு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு கடுப்புலயே போயிட்டு இருக்கிறான். அப்ப அங்க ஒரு மஞ்ச முடியும் வந்து கேப்டன் ஆனா நீங்க உண்மையிலேயே அவனை கூட்டிட்டு போக போறீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும் டேய் நீயுமா, என்னால கூட்டிட்டு மட்டும் தான் போக முடியும், டஞ்சனுக்குள்ள போனா அவங்க ஒரு லூசரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அங்கேயே சாகணும், இதை பத்திலாம்
இதெல்லாம் அந்த முல்லேவுக்கு தெரியாது, அவன் இப்பதான் எல்லாத்தையும் கத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மஞ்ச முடியும், சாரி கேப்டன், அவன் வெறும் லெவல் 1ல தான் இருக்கான், சரி அவனும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டோம், புதுசா ஏதாவது கத்துக்கிட்டோம் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து, ஹலோ எவ்ரிவன், என்னோட பேரு சியோன்ஜூ ஷின், நான் இன்னையிலிருந்து ஒரு பிளேயரா ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மீதி பேர்லாம் கடுப்பாவறானுங்க. அப்ப அந்த கேப்டனும் மஞ்ச முடியும் நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு, ஏண்டா புதுசா ஒரு பையன் வரானா, அவனை இப்படிதான் வரவேற்பீங்களா, கொஞ்சம் பயமுடுத்தாமையாவது கருதுறா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த கேப்டனும் சந்தோஷத்திலேயே நம்ம ஹீரோட்ட வந்துட்டு, இப்ப எங்க டீமுக்கும் ஒரு நியூபி வந்துட்டான், அப்புறம் தம்பி உன்னோட பேரு சியோன்ஜூ ஷின்னு தான் நான் சொன்னேன், சரி நீ ஏன்டா முத நாளே வேலைக்கு வரும்போது லேட்டா வந்திருக்க, அப்புறம் அது என்னது, அதுதான் உன்னோட வெப்பனா, இது ஒரு கிரேட் ஸ்வாடாச்சே அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, ஆமாங்க நான் நிறையவே இந்த டஞ்சன்ஸ்ல சண்டை போட்ட ஹீரோஸோட வீடியோவை பார்த்து தான் இந்த ஸ்வாடை வாங்கினான் அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும், இந்த கிரேட் ஸ்வாடு இதுவுமே ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், நீ கண்டிப்பா இதை தான் யூஸ் பண்ண போறியா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஆமா கேப்டன் நான் கண்டிப்பா இதை தான் யூஸ் பண்ண போறேன், என்னால இந்த ஸ்வாடை வச்சு நிறைய மான்ஸ்டர்ஸை கொல்ல முடியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும், வரே வா, இதுதான்டா தம்பி ஸ்பிரிட் அப்படின்ட்டு, உன்னை பாக்குறதுக்கு அப்படியே சின்ன வயசுல நான் எப்படி துருதுருன்னு இருந்தனோ அதே மாதிரி இருக்கா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், என்னது உன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குதா, சரி இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும், ஆல்ரைட் கைஸ் வாங்க, நம்மளோட டஞ்சன் ரைடு இப்ப ஸ்டார்ட் ஆகுது, இப்ப ஷோ டைம் அப்படின்ட்டு எல்லாம் உள்ள போறானுங்க. அப்போ அந்த கேப்டனும், டேய் நீங்க எல்லாரும் உள்ள போனோட்டி இந்த கேட்டுக்கு பக்கத்திலேயே நிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப அங்க ரெண்டு பேரும், டேய் இன்னைக்கு நீ எத்தனை மான்ஸ்டர்ஸை கொல்லான்னு இருக்க அப்படிங்கிறான். இன்னொருத்தனும், நீ எத்தனை மான்ஸ்டர் கொல்றியோ அதை விட ஒரு மான்ஸ்டரை அதிகமா கொல்லுவான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சுத்தமா பயமே இல்லாம அந்த டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருக்கான். அப்ப அந்த கேப்டனும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னது ஆன்லைன்ல அப்லோட் பண்ற வீடியோவை பார்த்துட்டு இவன் ஸ்வாட்மேன்ஷிப் கத்துட்டானா, எனக்கு சிரிப்பு தான் வருது, இந்த டஞ்சன் ரைடு இப்ப இருக்க பசங்க எல்லாம் ஒரு ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க, இவன் அவனோட பவர் அவேக்கன் பண்ணியே ஒரு 5 நாள் தான் இருக்கும், இந்த திமிரு பிடிச்சவனுக்கு கண்டிப்பா இந்த டஞ்சன்ல ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், இல்ல இந்த டஞ்சனே இவனுக்கு ஒரு பாடமா தான் இருக்கும், ஏன்னா இப்ப இவன் போற டஞ்சன் இது ஒரு ஆர்க்கோட டஞ்சன், புதுசா பிளேயர் ஆகி இந்த டஞ்சனுக்குள்ள போறவங்க போகவே கூடாத மொதல் டஞ்சன் அது இந்த ஆர்க் டஞ்சன் தான், ஏன்னா இந்த ஆர்க்ஸ் ஈஸியாவே நியூபியா வர பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கொன்னுரும், இது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு இவனுக்கு தெரியல, சரி நேவி அப்புறம் மோரான் இவனுங்க ரெண்டு பேரும் என்ன பண்றானுங்கன்னு தெரியல, நானே உள்ள போய் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த கேப்டனும் அந்த டஞ்சனுக்குள்ள வந்துட்டு, இல்ல இல்ல இங்க என்ன நடக்குது, டே நேவி அப்புறம் மோரான் இதெல்லாம் யாரு பண்ணது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்கிறவனுங்களும் பயத்திலேயே தலை, இப்போ ஒரு குழந்தை வந்தான்ல அவன் தான் எல்லாத்தையும் பண்ணான் அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க இருக்க ஆர்க்ஸ் எல்லாம் கொண்டுட்டு மாசா போஸ் கொடுத்து நின்னுட்டு, கேப்டன் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு லைட்டா அவனோட தலையை திருப்புறான். இந்த ஆர்க் மான்ஸ்டரை எல்லாத்துக்குமே தெரியும், எதனாலனா நிறையவே ஃபேண்டசி கேம் அப்புறம் நாவல்ஸ்ல எல்லாம் இதை இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் இங்க இருக்க மக்கள்லாம் இந்த ஆர்க்ஸ் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா உண்மையிலேயே அது வீக்கான கிரியேச்சர், அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் வைலண்டா எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும் அது சரிதான், ஆனா இந்த ஆர்கை டிராகன் கூட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல, ஆனா புதுசா பிளேயரா வர எல்லாருமே இந்த ஆர்க் மான்ஸ்டரை தோக்கடிக்கிறது ஈஸின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு டைம் அந்த ஆர்க் மான்ஸ்டர் உங்களை பிடிச்சிருச்சுன்னா உங்களை விடுறதுக்கு சான்ஸே இல்ல, உங்களாலையும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அது 8 அடி ஹைட்டா இருக்கும், அப்புறம் அதோட வெயிட் குறைஞ்சது 400 பவுண்ட்ஸாவது இருக்கும், அதனால அந்த ஆர்க் மான்ஸ்டர் கிட்ட மாட்டின ஹியூமன் கண்டிப்பா செத்துருவான், இதனாலதான் புதுசா வர பிளேயர் எல்லாருமே இந்த ஆர்க் மான்ஸ்டர் கூட சண்டை போறதை தவிர்க்கணும் அப்படின்ட்டு அந்த கேப்டனும் எல்லாத்தையும் டஞ்சனுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். கைஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஆர்க் மான்ஸ்டர்லாம் கொன்ன மாதிரி போன எபிசோட்ல சொல்லியிருக்கானுங்க, ஆனா இங்க ஏதோ புதுசா நடந்து போயிட்டு இருக்கானுங்க, இது வந்து நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்லாம் கொல்றதுக்கு முன்னாடி நடந்ததாட்டுங்குது. அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோ கிட்ட, டேய் புது பையா இந்த டஞ்சன் ரொம்பவே ஆபத்தானது, அதனால முதல்ல உன்னோட உயிரை காப்பாத்திக்கடா அப்படிங்கிறான். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் நம்ம ஹீரோவை இந்த டீம்ல சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான்ல, அவனும் இந்த மாதிரி அவேக்கன் ஆகி 2-3 நாள்லயே ஏதோ தான் தான் பெரிய பிஸ்தான்னு நினைச்சிட்டு டஞ்சனுக்குள்ள வந்துடுறானுங்க, ஆனா சாவும் போதுதான் அவனுங்களோட பவர் ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும் அப்படின்ட்டு அவனும் கடுப்புலயே புலம்பிக்கிட்டு வரான். நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே, அப்படியாங்க என் மேல அக்கறைப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும், என்னது உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க போறியா, டேய் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு ஏதோ ஹீரோயிசம் பண்றான் அப்படின்ட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் புதைச்சிட்டு போயிடாத, அதனால நாங்க சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும், ஓ அப்படியா, சரி நானும் மான்ஸ்டரை கொன்னு அதுகிட்ட இருந்து பாயிண்ட கலெக்ட் பண்ணிட்டுமோ அப்படின்னு கேக்குறான். அப்ப அவனும், என்னது நீ மான்ஸ்டரை கொல்ல போறியா, சரி சரி ஏதாவது சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக்க அப்படின்ட்டு, என்னது மான்ஸ்டரா, டே ஆர்க்
ஆர்கு வந்துருச்சுடா அப்படின்னு கத்துறான். அந்த ப்ளூ சட்டையும் டேய் அது என்ன கொன்ற போகுதுடா, என்னை வந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு கதறான். நம்ம ஹீரோவும் கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட ஸ்வாடை எடுக்கிறான். அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்தால அவனும் அவனோட ஷீல்டை வச்சு அந்த அட்டாக்கை தடுத்துக்கிட்டு டேய் மோரான் பைத்தியக்காரா பொறநாடி மான்ஸ்டர் வரது கூட தெரியாம அப்படி எங்கடா கவனத்தை வச்சிட்டு இருக்க அப்படின்ட்டு டேய் புது பையா நீ கொஞ்சம் தள்ளி போ, உன்னால அந்த கிரேட்ஸோட ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படின்னா என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஷீல்டை வச்சு ஹீரோனும் என்னது ஹெல்ப்பா, டேய் முதல்ல வாயை மூடிட்டு இங்க இருந்து ஓடுற வழி பாடுறா அப்படிங்கிறான். அவன் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்ததுனால அந்த மான்ஸ்டர் அவனோட கழுத்துக்கிட்டே அந்த ஆக்ஸை கொண்டு வந்துருச்சு. அவனும் என்னது நம்ம செத்தமா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த கேப்டனும் அந்த மான்ஸ்டரை வந்து அடிச்சு தூக்கி போட்டு டேய் எல்லாம் என்ன தூங்கிட்டு இருக்கீங்களா, சீக்கிரம் முழிச்சிக்காங்கடா, பயந்துட்டு இருக்கிறதுலாம் நேரம் இல்ல, அந்த மான்ஸ்டரை நம்ம கொல்லணும் அப்படிங்கிறான். அங்க இருக்க எல்லாரும் சாரி கேப்டன் நாங்க கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், இனிமேலும் இந்த தப்பு நடக்காது அப்படின்ட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வரானுங்க. அந்த ஆர்கும் எந்திரிச்சு வந்து நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணுது. நம்ம கேப்டனும் இந்தா இதை வாங்கிக்க அப்படின்னு அந்த ஆர்கோட கதையை முடிச்சிட்டாரு. அப்ப அங்க இருக்கவனுங்களாம் சூப்பர் கேப்டன் நீங்க கலக்கிட்டீங்க, கரெக்டா குறி பார்த்து அதோட ஹார்ட்லயும் அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மான்ஸ்டரும் கத்திக்கிட்டு நான் சாவன்னு நினைச்சியாடா, உன்னை கொல்லாம நான் சாவ மாட்டேன் அப்படின்னு நம்ம கேப்டன் அட்டாக் பண்ணுது. அவரும் அதுல இருந்து டாஜ் பண்ணிட்டு என்னது இது இன்னும் சாகலியே அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த கேப்டனை பார்த்துட்டு பரவாயில்லாம் இவரோட லெவல் ஒரு 50 கிட்ட இருக்கும், ஆனா இவரால அந்த மான்ஸ்டரோட வைட்டல் பாயிண்ட்ல கரெக்டா அட்டாக் பண்ண முடியல, அதனால அந்த மான்ஸ்டரை கோபப்படுத்திட்டாரு அப்படிங்கிறான். அப்ப அந்த கேப்டனும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இதை இதோட முடிச்சுக்கலாம், இதை வாங்கிக்கோ அப்படின்னு மறுபடியும் அதோட ஹார்ட்லயே குத்திட்டாரு. அவ்வளவுதான் அதோட கதையும் முடிஞ்சு. அப்ப அங்க இருக்கவனுங்களும் கேப்டன் நீங்க இதை செஞ்சு காட்டிட்டீங்க, அதுவும் தனியால ஒரு ஆர்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னு கத்துறானுங்க. அப்ப அந்த கேப்டனும் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவனுங்கெல்லாம் கேப்டன் எங்களுக்கு என்ன, அதான் நீங்க இருக்கீங்கல்ல, உங்களை ஃபாலோ பண்றதுனால எங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறானுங்க. அப்ப ஏதோ வைப்ரேஷனு மொத்த கும்பலும் என்னதுரா அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா ஒரு ஆர்கோட படையே வருது. அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு இல்ல இந்த ஆர்கு இது எல்லாமே ஆறுமுடு ஆர்கு கேப்டன் இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கதறானுங்க. அப்ப அந்த கேப்டனும் என்னது ஆறுமுடு ஆர்கா, இந்த டஞ்சன்ல ஒரு ஆர்க கொல்றதுக்குள்ளேயே உசுறு போயிட்டு உசுறு வந்துருச்சு, இதுல இத்தனை ஆர்கா, இது கூட சண்டை போட்டோம்னா கண்டிப்பா சாவ வேண்டிதான், அதனால சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அட கவலை விடுங்கப்பா இதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் டேய் நீ இப்ப என்ன சொன்ன, உன்னோட மூளை ஏதாவது குழம்பு போச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்ப அந்த கேப்டனும் டேய் தம்பி நீ பவர் அவேக்கன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா இது அதுக்கான கரெக்டான நேரம் இல்ல அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் வரட்டாமாமே அப்படின்ட்டு சர்ன்னு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அவனுங்களாம் டே சியோன்ஜோஷின் நீ அங்க போனா செத்து போயிருவிட அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் போன வேகத்துக்கு ஒரு ஆர்கோட கதையை முடிச்சிட்டான். நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு அங்க இருந்த மீதி ஆர்கு கூட ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் இந்த கிரேட் ஸ்வார்டு நான் நினைச்சதோட ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க மொத்த கும்பலும் ஷாக் ஆயிட்டு இல்ல இல்ல இப்ப இங்க என்ன நடந்துச்சு, அவன் அந்த ஆர்க ரெண்டா ஸ்லைஸ் பண்ணிட்டானோ அப்படின்னு வாயை புலகுறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இப்ப லெவல் 2க்கு போயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் இப்ப லெவல் அப் ஆனோடி தான் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஒரே ஒரு டிவோரிங் ஆர்டிஃபேக்ட் இருக்கு, அப்புறமேட்டுக்கு ஹெச்பி 220 எம்பி 22 அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் 40. அந்த ஆர்க்ஸும் எங்க கூட்டத்தில் இருக்கிறவனையே கொன்னுட்டியா, உன்னை இன்னைக்கு உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. நம்ம ஹீரோவும் நான் ஒரு மான்ஸ்டரை கொண்டு இருந்தாலும் என்னோட லெவல் கம்மியா தான் இருக்கு, ஆனா என்கிட்ட நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதுவே இதை கொல்றதுக்கு போதும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் எல்லாம் போய் வெட்டி வீசிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு ஆர்கம் நம்ம ஹீரோவை கொல்ற நிலைமைக்கு வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் இந்த அட்டாக்னால என்ன கொல்ல முடியும்னு நினைச்சியா, நீ தப்பு கணக்கு போட்டியே ராசா அப்படின்னு அதுல இருந்து லைட்டா திரும்பி அந்த மான்ஸ்டரையும் ரெண்டா பொழந்துட்டான். அங்க இருக்கவனுங்களாம் டே டே அங்க என்னடா நடக்குது, அவன் இப்பதான் புதுசா பிளேயர் ஆனானா இல்ல வேற ஏதாவது மான்ஸ்டர் ஏதோ கூட்டிட்டு வந்து விட்டீங்களா, இல்லனா இது ஒருவேளை பிராங்கா தானே இருக்கணும், டே டே இதை மட்டும் உண்மையான சொல்லிடாதீங்க, லெவல் 2ல இருக்கவன் என்னடா இந்த அளவுக்கு சண்டை போடுறான் அப்படின்னு வாய பொழகுறானுங்க எல்லாம். நம்ம ஹீரோவும் அடுத்து யாரு சீக்கிரமா வாங்க அப்படிங்கிறான். அங்க ஒரு ஆறுமுடு ஆர்க் வந்து நிக்குது. அதுவும் மவனை என்கிட்ட இருந்து தப்பிச்சு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ சொல்லவா வேணும், அதுல இருந்து அசால்ட்டா தப்பிச்சு அதோட கழுத்துல ஒரு ஸ்லாஷ் பார்த்தா அதோட கழுத்துல சின்னதா ஒரு கோடு மட்டும் தான் விழுந்துக்குது. அப்ப அந்த கேப்டனும் டே அது ஆர்மர்டு ஆர்க், அதோட ஸ்கின்னு மத்த ஆர்க் விட
ரொம்பவே திக்கா இருக்கும் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஆர்கம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் பாஸ் அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த ஃபோர்ஸ்லயே அந்த மான்ஸ்டர் அப்படியே ஸ்டன் ஆகி நிக்குது. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட டீமன் பேஸ் ஸ்கில் இப்ப ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா ஆப்பனண்ட்டை 2 செகண்டுக்கு ஸ்டன் ஆகி நிக்க வைக்க முடியும். அப்புறம் ஒரே ஆப்பனண்ட் மேல இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட கூல்டவுன் டைம் 15 செகண்ட். இந்த ஸ்டன் எஃபெக்டோட டியூரேஷன் வந்து ஆப்பனண்டோட ஸ்கில் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்து அமையும். நம்ம ஹீரோவும் பேஸ் வாய்ஸ்ல நல்ல பையன் இல்ல அப்படியே ஆடாம அசையாம நில்லு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆர்க மிரட்டுறான். அந்த ஆர்கெல்லாம் இல்ல என்னால நவுற முடியல அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அசாம அந்த ஆர்கோட தலைய 2ஆ சீவிட்டான். அங்க இருக்க மொத்த கும்பலும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு இல்ல இதை என்னால நம்ப முடியல. பவரை அவேக்கன் பண்ணி 3 நாளான ஒரு பிளேயரால இத்தனை ஆர்க கொல்ல முடியுமா? அது மட்டும் இல்லாம ஸ்டன் எஃபெக்ட் வேற. இந்த சண்டை இது என்ன இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு? ஒரு ஹை ரேங்கிங் பிளேயரா இருந்தா கூட 1.5 செகண்ட்ல இந்த ஆர்க தோக்கடிக்கிறது நடக்காத காரியம். அப்புறம் அந்த கிரேட் ஸ்வாட அவன் என்ன இவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றான்? இந்த ஸ்வாடை யூஸ் பண்றதுக்கு ஆன்லைனை பார்த்து தானே கத்துக்கிட்டேன்னு சொன்னான். ஆனா ஆன்லைன்ல கத்துக்கிட்ட பிளேயருக்கு எப்படி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி சண்டை போட முடியும்? அது மட்டும் இல்லாம ஸ்டன் ஸ்கில் வேற அப்படின்னு அந்த கேப்டனும் நம்ம ஹீரோவை ஷாக்லயே பார்த்துக்கிட்டு இவன் என்ன உண்மையிலேயே ஒரு நியூ பிளேயர் தானா? நியூ பிளேயர்கிட்ட எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் நீங்க இப்ப டெவலப் ஆகுறீங்க. அப்புறம் உங்க டைட்டிலுக்கான கண்டிஷன் இப்ப ஃபில்ஃபில் ஆனதுனால உங்களுக்கு எஃப் டயர் டைட்டிலான பியர்லெஸ் பப்பி அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு. இந்த டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா உங்களுக்கு 5 ஈவியேஷன் பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாக் பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. இதை வச்சு உங்களோட ஏதோ ஒரு பவரோட ஸ்டாக்க உங்களால ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல ஒரு டைட்டிலும் வந்திருக்கு அப்புறம் ஸ்டாக் பாயிண்ட்டும் வந்திருக்கு. நான் ஆல்ரெடி எந்த ஸ்டாக்கை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்பவே மோசமா இருந்தது என்னன்னா அது என்னோட லக்கு தான். அதனால என்னோட லக்கை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு அதுக்கு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துட்டு இந்த லக்கை இன்க்ரீஸ் பண்றதுனால எனக்கு கிடைக்கிற ஆர்டிஃபேக்டோட டயர் அதோட சக்சஸ் ரேட் கண்டிப்பா அதிகமா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட லக்கு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ அந்த கேப்டனே அப்புறம் அங்க இருக்க மொத்த கும்பலும் நம்ம ஹீரோட்ட வந்து டே நீ உண்மையிலேயே புது பிளேயரா? ஏன்னா உங்ககிட்ட ஸ்டன் ஸ்கில் எல்லாம் இருக்கு. அப்படி நீ ஒரு புது பிளேயரா இருந்தா இந்த ஸ்கில் உனக்கு எங்கிருந்துடா கிடைச்சு அப்படின்னு அந்த கேப்டனும் ஷாக்லயே கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் நான் மட்டும் டைம் டிராவல் பண்ணி வந்தேன்னு சொன்னா இது தேவையில்லாத நிறைய பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால இந்த ஸ்கில்லு நான் அவேக்கன் ஆகும் போதே எனக்கு கிடைச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த கேப்டனும் டே பைத்தியக்காரா இந்த மாதிரி ஒரு ஸ்கில் உன்கிட்ட இருக்குன்னா அப்புறம் இவனுங்க எல்லாம் உன்னை புள்ளி பண்ணும் போது அதை ஏன்டா சொல்லல? சரி நான் இப்ப ஹானஸ்டா சொல்லணும்னா உன்னோட லக்கு அது சூப்பர் லக்குடா. அது மட்டும் இல்லாம உன் கையில இருக்க அந்த ஆர்டிஃபேக்ட் அதோட டயர் கூட ஒரு டைமண்ட் அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலதான் இருக்கும். நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன்டா அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்னது இந்த சோட பத்தியா பேசுறீங்க? அட வேணா இதை நீங்களே செக் பண்ணி பாருங்களே அப்படின்னு கொடுக்குறான். அந்த கேப்டனும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ உனக்கு இந்த ஸ்வாட பத்தி முழுசா தெரியாதா அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு டேய் இதுல என்னடா ஒண்ணுமே இல்ல, இது வெறும் நார்மலான கிரேட் ஸ்வாட் மட்டும்தானா? அப்படின்னா இது எல்லாம் உன்னோட ஓன் ஸ்கில் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்ன ஒரு அவமானம். கடந்த 2 வருஷமா நான் இந்த டஞ்சன் ரைடு பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லெவலும் 50. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கில்லுமே கிடையாது. அப்புறம் இந்த லூட்டை பிரிச்சு கொடுக்கறதுக்கான பர்சன்டேஜ் கூட இவங்கிட்ட தான் அதிகமா இருக்கு. என்ன ஒரு அவமானம் அப்படிங்கிறாரு. அப்ப அங்க ஒருத்தனும் கேப்டன் இங்க ஒரு மினி பாஸோட ரூமை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த மஞ்ச முடியும் கேப்டன் நாம போகணுமா அப்படின்னு கேக்குறான். அந்த கேப்டனும் ஆமா நாம இப்ப முன்னேறி போகணும். அப்புறம் டே நியூபி உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ரா அப்படின்ட்டு அந்த கேப்டனும் அங்க இருந்து போறான். நம்ம ஹீரோவும் எனது மினி பாஸை தோக்கடிக்க போறானுங்களா? இவனுங்க கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு அந்த டீமன் ஆர்க்க தோக்கடிக்க முடியும்னு நினைச்சானுங்களா? சரி நான் இந்த பார்ட்டியில எதுக்கு ஜாயின் பண்ண அப்படிங்கறதையே மறந்துடுவோம் நாட்டுங்குது. என்னோட பாஸ்ட்ல இந்த டீம் ஒரு லூட்டை கண்டுபிடிப்பாங்க. அதுதான் நான் இந்த டீம்ல சேர்ந்ததுக்கான காரணம் அப்படின்ட்டு கேப்டன் அப்படின்னு அவனை கூப்பிடுறான். அப்ப அந்த கேப்டனும் என்னடா இங்க தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் எனது பயமா? அட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் அந்த டீமன் ஆர்க்க தனியா தோக்கடிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஓகேவா? அப்புறம் அதுல இருந்து எந்த ஒரு லூட்டோ இல்ல ஆர்டிஃபேக்டோ எது கிடைச்சாலும் அதை நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிறான். அந்த கேப்டன்லாம் என்னது அந்த டீமன் ஆர்க்க தனியா தோக்கடிக்க போறியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.